நாள்லையும் இந்த நிமிஷம் எடுத்துக்கிறங்க. ஒருத்தனுக்கு 1 லட்சம் ரூபாய் லாபம், ஒருத்தனுக்கு 1 லட்சம் ரூபாய் நஷ்டம். ஒரே நாள் ஒரே நேரம். லாபம் அடைஞ்சவனுக்கு நல்ல நாள், நஷ்டம் அடைஞ்சவனுக்கு கெட்ட நாள். அப்படியா? அதனால நல்ல நாள் கெட்ட நாள்ங்கிறதெல்லாம் ஒரு பித்தலாட்டம். நல்ல நாள் கெட்ட நாள் பார்த்து சொல்றானே உங்களுக்கு ஒருத்தன், அவனுக்கு ஒரு நல்ல நாளை பார்த்து பணக்காரனவ தெரியல. உங்களுக்கு நல்ல நாள்லாம் சொல்றான். நீங்க அப்படி செஞ்சு அமோகமா இருப்பீங்க. 25 ரூபாய் கேட்கறான் உங்கள்கிட்ட. ஏண்டா நீ அமோகமா இருக்க வேண்டாம், எனக்கு அமோகமா இருக்கிறதுக்கு நல்ல நாள் பாக்குறிய. நீ இந்த மாதிரி நல்ல நாள்ல ஏதாவது பண்ணி நீ அமோகமா வாரி வாரி வழங்குற மாதிரி ஆகும் பார்ப்போம். இவங்க எல்லாம் கடவுள் நல்லா காட்டுறாரு கண்ணுக்கு முன்னாடி. இவங்க எல்லாம் கையேந்திர மாதிரி ஆக்கி விட்டுருக்காரு கடவுள். இந்த ஜோசியம் பாக்குறவன் கிளிப்பட்டியை தூக்கிட்டு போவான் ஜோசியம் பாக்குறதுக்கு. ஒரு நாள் பூரா வேப்பமரத்தில் உட்காருவான், யாருமே பார்க்க மாட்டாங்க. திரும்பி வரும்போது கேட்டிருக்கேன் நான் கூட, ஏப்பா எவ்வளவு பேர் பார்த்தாங்க? ஒத்தனுமே பார்க்கல. ஒத்தனும் பார்க்க மாட்டான்னு கூட உனக்கு தெரியல பத்தியா? ஏன்டா ஜோசியம் சொல்ல, எனக்கு ஜோசியம் சொல்ல வர்ற? ஒரு நாள் பூரா வேப்பமரத்தில் உட்கார்ற, பார்க்க மாட்டான்னு தெரியாம இருக்கிற உட்கார்ந்த ஒரு நாள் வேஸ்ட் பண்ணிருக்கேடா. உனக்கு முதல் ஜாதகம் பார்த்து இந்த வேப்ப மரத்தில் உட்கார்ந்தா பார்க்குவானா பார்க்க மாட்டானா? எத்தனை பேர்ட்ட போய் ஜோசியம் பார்க்க போறான்? பார்க்கிற வண்டியும் போறான், பார்க்காத வண்டியும் போறான். எத்தனையோ வீட்டுல விரட்டி அடிச்சிடுறீங்க. ஏன் கரெக்டா விரட்டி அடிக்காத கூட பார்த்து போக வேண்டியதானே? ஜோசியத்துல கண்டுபிடிச்சு இவர் விரட்டி அடிக்க மாட்டார், இவர் வீட்டுக்கு போவோம், இவன் விரட்டுவான், இவன் வீட்டுக்கு போக கூடாது. அப்படியே கரெக்டா கலெக்ட் பண்ண சொல்லுங்களா பாவம் ஜோசியக்காரன. உன்னா நம்பர் பித்தலாட்ட பேர் நம்பி பகுத்தறிவை இழந்து நாசமாக்கி நம்மள மாதிரி ஒரு மனுஷன் போய் ஏமாந்துட்டு இருக்கிறோம். அது இஸ்லாத்துல கிடையாது, நம்ப கூடாது, ஏமாச்சுக்கிறேன். அது மாதிரி பில்லி வைக்கிறேன், அதை வைக்கிறேன், மந்திரம் வைக்கிறேன், மாவு வேலை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி கையை முடைக்கணும், காலை முடைக்கணும் பயங்காடி தெரியுறாங்க. இந்த வேலை முஸ்லீம் தான் ரொம்ப பண்றான். ஆமா, மற்ற சமுதாயத்தை விட முஸ்லீம்ல உள்ள ஏமாத்து பேர் ஜாஸ்தியான செய்யறான். அந்த மந்திரம் ஓதிடுவேன், இந்த மந்திரம் ஓதிடுவேன் அப்படின்னு பயங்காட்டிக்கிட்டு ரொம்ப ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான். நல்லா கவனிங்க. இந்த பில்லி சூனியம் இதெல்லாம் இருந்தா இப்ப ஜெயலலிதாவுக்கு இருக்கிற ஆத்திரத்துல கருணாநிதிக்கு வச்சு கைய கால முடைக்கிற மாட்டாங்களா? இது நடந்திருந்தா உலகத்துல எவ்வளவு பெரிய ஆள்லாம் இருக்காங்க. அம்புட்டு உலகத்துல விற்பனை கூட்டிட்டு வந்து என்னத்தையாவது பண்ணி கருணாநிதி இருந்தா தானே பண்றதுக்கு. பொய், பிராடு, பித்தலாட்டம், திருட்ட கண்டுபிடிக்கிறேன், அதை கண்டுபிடிக்கிறாமா. இதெல்லாம் நான் கேட்கிறேங்க. இந்த பில்லி சூனியத்தை இங்க என்னங்க 20 வருஷமா பொது மேடையில போட்டு திட்டிட்டு இருக்கிறேன். எனக்கு வைக்க சொல்லுங்க பாப்போம். எனக்கு தானே முதல்ல வைக்கணும். 20 வருஷமா அந்த எங்க சமுதாயத்துக்குள்ள உங்கள்கிட்ட மட்டும் நாங்க சொல்லல, எங்க சமுதாயத்திலே போய் தர்கா கிட்டே போட்டு சொல்லி அடிவாய்க்கலாம் வருவோம், சொல்லிக்கிட்டு தான் இருப்போம். எங்க சமுதாயத்துக்குள்ள தீமைகளை சுட்டி காட்டி அதையும் சிறுத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த பில்லி சுனியத்தை நான் தான் ரொம்ப எதிர்க்கிறேன். எனக்கு ஏதாவது பண்ணுங்கப்பா, என்ன வேணும் உங்களுக்கு? காலடி மண்ணு வேணுமா? இருந்தாங்க. ஏன்னா ஒண்ணு வேணும் பாங்கல்ல, போட்டுக்கிற சட்டை வேணுமா? இப்ப கட்டி தர்றேன், வச்சுக்கிறோம் பார்ப்போம். ஒன்னும் பண்ண இயலாது, வணங்குதா? ஒன்னும் பண்ண இயலாது. உங்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு சில தந்திரங்கள் இருக்கு. அந்த தந்திரங்களை வச்சு உங்களை ஏமாத்துவான். இது எல்லா சமுதாயத்துக்கும் நான் சொல்லி தர வேண்டியது. இந்த சாமியார் முஸ்லீம் வந்தாலும் சரி, இந்து சாமியாரா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ சாமியாரா இருந்தாலும் சரி, அவன் மனுஷன் பிராடு ஏமாத்து பொருள் ஞாபகம் வச்சுக்கணும். யாருக்கும் நீங்க ஏமாந்துடக்கூடாது. என்ன பண்ணுவான்? இந்த நான் மேஜிக், இந்த சர்க்கார் பாத்திருக்கீங்களா? பிசி சர்க்கார் மேஜிக் பாத்திருக்கீங்களா? அவன் என்னென்னமோலாம் பண்ணுவான். ஒரு சின்ன ஒரு செம்புக்குள்ள ஒரு குடமா தண்ணி எடுப்பான், சின்ன செம்புக்குள்ள ஊத்திக்கிட்டே இருக்கும். அது ஒரு மேஜிக் பண்ணுவான். ஒரு சின்ன ஒரு டப்பாவில் 100 டைம் பீஸ் எடுப்பான். சர்க்கார் பாத்துருக்கீங்களா? இந்த பிசி சர்க்கார் மேஜிக் நான் இதுக்காக போய் பார்த்தேன். அவன் வந்து மேஜிக்னு சொல்லி செய்யறான், யாரும் ஏமாத்தல. இது ஒரு தந்திரம், இது ஒரு செட்டிங். அவனை நம்ம வரவேற்கலாம். இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த மேஜிக்கைய ஒரு சில ரசாயன மாற்றங்களை கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட வந்து ஏமாத்துவாங்க. எப்படி ஏமாத்துவாங்க? உதாரணமா வெத்தலை இருக்குல்ல, அது பச்சையா இருக்குது, சுண்ணாம்பு வெள்ளையா இருக்குது, பாக்கு அது ஒரு பிரவுன் கலர்ல இருக்குது. 3 உள்ள போட்டா என்ன போயிடுது? ரத்த கலரா போயிடுது இல்லையா? அந்த காலத்துல என்ன பண்ணாங்களா, இது கண்டுபிடிக்க முந்தி இதை வச்சுட்டு பயங்காட்டுறாங்க. ரத்தங்க வச்சிருவேன் துப்புறது, இந்த பச்சையா திண்டு சேப்பா துப்புனா அது விளங்காத காலத்துல அதை பயந்துட்டாங்க. அம்மாட்டி வெத்திலை பச்சையா திண்டு சேப்பா துப்புறான், இவன் என்ன வேணாலும் பண்ணிடுவான் போல இருக்குத. இது வெத்தில பார்க்க சொன்னா எல்லாருக்கும் பழகி போன பிறகு இப்ப ஏமாத்த முடியல. இந்த மாதிரி சில பொருள்களோட சேரும் பொழுது சில மாற்றங்களை அடையும். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தன் என்ன பண்ணான்னு கேட்டா, ஏமாத்திற்கு வந்தான். எப்படி புடிச்சு உதச்சு விட்டான் ஒரு ஊர்ல இருக்கும்போது, இந்த தஞ்சாவூர் ஜில்லாவில் தான். எப்படி ஏமாத்த வர்றான்? ஒரு வீட்டுல போய் இந்த மாதிரி பச்சை தான் சொன்ன பச்சை ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு, பச்சை போட்டு தான் நம்புவான் எங்க ஆளுங்க. மற்ற சமுதாயம் காவி போடுற மாதிரி. பச்சைக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்ல, பச்சைக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்ல.
இவங்க எல்லாம் விளையாம ஏமாத்துறது. பச்சையை போட்டுக்கிட்டு வந்து என்ன செய்யறான், 25 ரூபா கொடு கேட்கறான். ஒரு வீட்டுல 25 ரூபா இல்லங்கிறாங்க, 5 ரூபா வச்சுக்கிறேங்க. 25 ரூபா கொடு, ரத்தம் கக்கி செத்துருவேன் அப்படிங்கிறான். இல்லங்க 5 ரூபா தர முடியும். உடனே என்ன செய்யறான் தெரியுமா, ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுக்கிறான் பாக்கெட்ல இருந்து, ஒரு கத்தி எடுக்கிறான், அறுக்கிறான், ரத்தம் ஊத்துது. கத்தி எடுக்கிறான், எலுமிச்சம்பழத்தை அறுக்கிறான், ரத்தம் ஊத்துது, சக்தி ரத்தமா பிழியுது. பாத்தியா, இந்த மாதிரி உன்னை ரத்தம் கக்க வச்சிருவேன். 50 ரூபா குடிச்ச அந்த பொம்பளை அம்மா ரத்தம் கண்ணு முன்னாடி காட்டுறான்ல. ஒரு எலுமிச்சம்பழத்தில் ரத்தம் வர வச்சா வாயிலிருந்து வைக்க முடியாதா? அயந்து போய் கொடுத்துருச்சு. இதை தெருவில் போயிட்டு இருக்கான்னு சொன்னாங்க, விட்டு இழுத்துட்டு பசங்களை அனுப்பி இழுத்துட்டு வந்து, ஏன்னா இதெல்லாம் நம்ம படிச்சது, அதனால நீங்க செய்யலாம் நான் செய்யலாம். எலுமிச்சம்பழத்தில் ரத்தம் வர வைக்கிறதா இருந்தா அந்த மயில் சுத்தம்னு ஒரு சுத்தம் இருக்குது, பசையெல்லாம் போட்டு காய்ச்சுவாங்க. பிரஸ்ல போய் கேட்ட தெரியும், பெயிண்டிங் பண்ற பிரஸ்ல கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க மயில் சுத்தம்னு ஒண்ணு இருக்குது. அதை பசையில போட்டு காய்ச்சினாங்கன்னா பூச்சி கிச்சு வராம இருக்கும், பசை கெட்டு போகாம இருக்கும். அந்த மயில் சுத்தத்தை கரைச்சி அதை கத்தில தடவிக்கிட்டு அந்த கத்தினால எலுமிச்சம்பழத்தை அறுத்தா 2 சேர்ந்து சேப்ப போயிடும். மயில் சுத்தமும் எலுமிச்சம்பழ சாரும் சேரும் போது அப்படி ரத்தம் மாதிரியே ஆயிக்கணும். அப்ப என்ன செய்யணும், இந்த மாதிரி வர்றவங்கள்ட்ட ஒன்னும் நம்மளே கத்தி எலுமிச்சம்பழம் கொடுக்கணும். மாட்டிக்கிடுவான், இந்தாடா நீ ரத்தம் வர வைக்கிறாள் தானே, ஒரு கத்தி எடுத்துட்டு வா. ஒன்னு எலுமிச்சம்பழத்தை ஏதாவது பண்ணிருப்பான், இல்லாட்டி கத்தில ஏதாவது பண்ணிருப்பான். எலுமிச்சம்பழம் தான், கத்தி தான். ரத்தம் வராது. வர்றதா இருந்தால் நீ என்ன யோசிக்கணும், ஒன்னு கத்தில என்னமோ டெக்னிக் பண்ணிருப்பான், இல்லன்னா எலுமிச்சம்பழத்துல பண்ணிருப்பான். கொண்டாடா எலுமிச்சம்பழத்தை கொண்டா, கத்தியை கொண்டா, இப்ப இதாரு அதெல்லாம் ஒரு தடவை தான் வரும். விட்டு சாத்தி அனுப்பி விட்டோம். எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா, இந்த மாதிரி உன்னோட ஒண்ணு சொல்லிவிட்டு நீங்க ஒண்ணு விளங்கணும். இப்படி செஞ்சுட்டு உங்ககிட்ட 5 ரூபா கேட்கிறானே, அங்கதான் நீ விளங்க மாட்டேங்கிற. இப்படி செஞ்ச ஒருத்தன் உன்னை விட கீழே நிக்கிறான, மேல வர்றானா, உனக்கு 1000 ரூபாய் தந்துட்டு போலையே. இவ்வளவு பெரிய மந்திரம் செய்யக்கூடிய ஆளு ரூபா நோட்டையே அடிக்க வேண்டிய, தலைவர் ரூபாய் எடுத்து வச்சுக்க வேண்டியதானே, வெறுங்கையை தடவி 1000 ரூபாய் உண்டாக்க வேண்டியானுங்க. அதாக தெரியல அவனுக்கு. எலுமிச்சம்பழத்தை ரத்தம் வர வச்சு என்ன செய்றீங்க, உங்கள்ட்ட 5 ரூபாய் கேட்கறான், நீங்க என்ன செய்றீங்க, இவன் நம்மள்ட்ட 5 ரூபாய் கேட்டா விஷயம் இருக்குது, இவனை இழுத்து போட்டு உதைக்கலாம், அதான் முடிவு பண்ணணும். உங்கள்ட்ட கேட்கறானா இல்லையா, அப்ப இது பிராட் என்னமோ பண்ணிருக்கிறான். இந்த மாதிரி சில டெக்னிக்கள். முட்டையை போடுவான், முட்டையை போட்டுங்க, துணியில முட்டை வறுக்க முடியுமா, முட்டை இருக்க முட்டை, கோழி முட்டையை எடுத்து இந்த கர்ச்சிப்பை விரிச்சு அதுல போட்டு வறுத்தவன புரிஞ்சு இப்படி அவிஞ்சு போயிடும். உங்களுக்கு செய்ய முடியுமா? நான் செய்வேன். வணங்குதா? ஒரு கோழி முட்டையை எடுத்து இந்த கர்ச்சிப்புல வச்சு மூடி தூக்கி உங்கள்கிட்ட வீசுவேன், வெறும் கர்ச்சிப்பு தான் இருக்க, முட்டை இருக்காது. உங்களுக்கு செய்ய முடியுமா? செய்ய முடியும். அதெல்லாம் ஒரு டெக்னிக் இருக்கு, அதெல்லாம் செய்ய முடியும். என்ன செய்யணும், அதெல்லாம் ஒரு முறை இருக்குது. அதாவது இந்த படிகாரம் ஒண்ணு, படிகாரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஆசாரிமார்கிட்ட கேட்டா தெரியும், நகை செய்யறாங்கல்ல படிகாரம், அதை நல்லா சுடணும். சுட்டவன இப்படி காத்து மாதிரி போயிடும். அதை நல்லா முட்டை சேப்பு கூட சுரண்டி ஆக்கிடலாம், வெள்ள லேபிள் இருக்கும். அப்படி முட்டை சேப்பு சீவனா ஈஸியா வரும். முட்டை மாதிரி ஆக்கிக்கணும். பார்த்தா முட்டையா தான் உங்களுக்கு தெரியும், கனமெல்லாம் இருக்காது. கர்ச்சிப்பு ஈரமா இருக்கணும், தண்ணி மட்டும் ஒண்ணுலாம் போயிடும். ஈரமான கர்ச்சிப்பு வச்சு தூக்கி போட்டு ஒரு செகண்ட்ல ஒண்ணும் இருக்காது. உங்கள்ட்ட வந்து உழுவும் போது கர்ச்சிப்பு தான் இருக்கு, நீங்க பார்த்தது முட்டையா இருக்கு. இப்படி முட்டையை காட்டுவேன், ஈரம் மட்டும் ஒண்ணுலாம் போயிடும். ஈரம் படக்கூடாது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த மூடி கண்ணு முன்னாடி காட்டுவான், என்னடா பெரிய ஆளா இருக்கானே. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எவனும் இந்த இருக்கிற ஒரு பொருளை இல்லாம ஆக்குறேன்னு சொன்னால் எவனாலும் செய்யவே முடியாது. இந்த தத்துவத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இது இரும்பு தான். இரும்பை நான் மந்திரத்துல வேற ஒண்ணா மாத்துறேன்னு சொன்னால் முடியவே முடியாது. என்ன பண்ணுவான், இதை அங்க மறப்பான், வேற ஒண்ணா கொண்டாந்து வைப்பான், ஒரு செகண்ட்ல செஞ்சு முடிச்சிருவான். அவ்வளவுதான். இப்ப சாய் பாபா கடிகாரம் தருவார், அப்படின்னு கடிகாரம் தருவார், பணக்காரன் தருவாரு. என்ன கடிகாரம் அது, HMT கடிகாரம் தருவாரு. ஏப்பா மேடின் மேல் உலகம் போட்டு ஒரு கடிகாரத்தை கொண்டு வாங்க, அது என்ன HMT கடிகாரம் வருது? HMTங்கிற ஒரு கம்பெனி, பெங்களூர்ல உள்ள கம்பெனி. என்னடான்னு சொல்லி அந்த பேராசிரியர் நரசிம்மன்கிறவர் போய் அங்க HMT கம்பெனிக்குள்ள நுழைஞ்சி அங்க சாய்பாபா அந்த மடத்துக்கு வந்து 800 வாட்சி வாங்கியிருக்கிறாங்கன்னு பில்லோட எடுத்து வந்தார். வாங்கின வாட்சி எடுத்துறாரு, அவ்வளவுதான். பில்லோட எடுத்து கொண்டாந்து போட்டாருங்க, பார் எடுத்துருக்காரு பாத்தியா, இதுதான். அப்ப வாங்கினது ஒரு கடையில கம்பெனியில தான் வாங்கினத ஒரு குயிக்ல தந்துருவாங்க. ஒண்ணு இதுல மறைச்சு வச்சிருப்பாங்க, ஒண்ணு இதுல மறைச்சு வச்சிருப்பாங்க, ஒண்ணு அந்த லைட் செட்டிங்ல வந்து மறைச்சு வச்சிருப்பாங்க. என்னமா அப்படி எடுத்து வந்துடுறது. அவனை எடுத்து தான் தர இயலுமே தவிர வெறுங்கையில எந்த ஒன்றையும் உலகத்துல எந்த கொம்பனாலே உண்டாக்க முடியாது.